வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஏர்டெல் டிடிஹெச்சில் புதுசாக ஒரு பேக் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேக் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏர்டெல் டிடிஹெச் புது கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நியூ கனெக்ஷன் வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற மொபைல் நம்பருக்கு எனி டைம் எந்த ஹெல்ப் வந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரீசார்ஜ் ரிலேட்டடாகவும் நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கும் நான் உங்களுக்கு என்ன பெஸ்ட் ஆஃபர் எம்ஆர்பிலேருந்து என்ன பெஸ்ட் ஆஃபரில் பண்ணி தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் புக் பண்ணி தருவேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனோடைய ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனோடைய உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரதுக்கு பெனிஃபிட்டான ஆஃபர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் புதுசாக ஒரு பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேக், அந்த பேக்கில் என்னென்ன மாதிரியான தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச்டி சேனல்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, கிட்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பேக்கில் என்னென்ன தமிழ் சேனல்ஸ் வரல அதை நம்ம தனியாக ஆட் பண்ணால் என்ன மாதிரியான காஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏர்டெல் டிஜிட்டல் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கஸ்டமருக்கு எப்போயுமே அதிகப்படியான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ், நியூ கனெக்ஷன் ஆஃபரை எப்பயுமே அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க ஏர்டெல் டிஜிட்டல் டிவி. அந்த வகையில் இப்போ ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் 1 இயருக்கான ஹெச்டி பேக்கை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் ஹெச்டி பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 இயர் கிடையாது, 6 மந்த் வரைக்கும் மட்டும்தான் இருந்தது. இப்போ 1 இயருக்கான ஹெச்டி பேக்கை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெச்டி பேக்கில் என்னென்ன மாதிரியான தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச்டியில் என்ன மாதிரியான தமிழ் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் 4 நல்ல ஹெச்டி சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஹெச்டியுமே கொடுக்கல. அந்த 4 ஹெச்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சன் டிவி, கே டிவி, விஜய் டிவி, சன் மியூசிக், இதில் 4 சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் ஹெச்டி சேனல்ஸாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் எதுவுமே இதில் ஹெச்டி சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. மற்றபடி எல்லா தமிழ் சேனல்ஸ், நார்மல் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜி தமிழ், புதுயுகம், பாலிமர், வசந்த் டிவி, வேந்தர் டிவி, தந்தி ஒன், இந்த மாதிரியான எல்லா தமிழ் சேனல்ஸும் இதில் ஒரு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்டில் சின்ன என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வேந்தர் டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தந்தி ஒன், ஆதித்யா, இந்த மாதிரியான சேனல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெயா டிவி உள்ள கொடுத்துருக்காங்க. அடுத்தது நியூஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு, புதிய தலைமுறை, பாலிமர் நியூஸ், தந்தி டிவி, சன் நியூஸ், சத்தியம் டிவி, நியூஸ் தமிழ் 24/7, மாலை முரசு, இந்த மாதிரி எல்லா தமிழ் சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் 10-1, சோனி ஸ்போர்ட்ஸ் 10-2, ஸ்போர்ட்ஸ் 18-1, ஸ்போர்ட்ஸ் 18-2, அப்புறம் டிடி ஸ்போர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் தான். சோனி 10-4 இந்த ஒரு பேக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக்கும் கூட. மற்ற எந்த நெட்வொர்க்லையுமே இல்லாத ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா சோனி நெட்வொர்க் இந்த ஒரு பேக்கில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக் தான். அடுத்த கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிட்ஸ் சேனல் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. நிக் ஜூனியர், நிக், சோனிக், சுட்டி டிவி, சோனியா, இந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டிவி 18, சோனி பிபிசி எர்த், இந்த 2 சேனல் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய தமிழ் சேனல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்கில் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய எம்ஆர்பி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3000க்கு இதோட எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3000 ரூபாய் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு ஹெச்டி பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆஃபரும் கூட தான். இதில் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு ரீசார்ஜ் பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போதைக்கு நியூ கனெக்ஷனான பேக்கை மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் இதுக்கான ரீசார்ஜ் பிளான் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன பேக் இருக்குது அப்படிங்கிறத, ரீசார்ஜ் பிளானில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சில தமிழ் சேனல்ஸ் இந்த ஒரு பேக்கில் கொடுக்கல. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சேனல் லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல்ஸ் இதுக்குள்ளே வரக்கூடிய சேனல்ஸ் இப்போ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் இல்லாத சேனல்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதில் இல்லாத சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெகா குரூப்பில் இருக்கக்கூடிய 3 சேனல்ஸ், மெகா டிவி, மெகா 24, மெகா மியூசிக், இந்த சேனல்ஸ் இதில் இல்லை. இந்த சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் தனியாக ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எதுவுமே இந்த ஒரு பேக்கில் இல்லை. ராஜ் டிஜிட்டல் பிளஸ், ராஜ் டிவி, ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ், இந்த 4 சேனலுமே இந்த ஒரு பேக்கில் இல்லை. அடுத்ததாக கலைஞர் குரூப்பில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி மட்டும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இசையருவி, கலைஞர் முரசு, அப்புறம் கலைஞர் செய்திகள், இந்த சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் இல்லை. கலைஞர் டிவி மட்டும் இந்த ஒரு பேக்கில் இருக்குது. இந்த சேனல்ஸ்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஒரு சேனல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3250 ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட அந்த பேக் அரௌண்ட் வந்துடும். இந்த பேக் தான் இப்போதைக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பேக். மேற்கொண்டு இந்த பேக் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எம்ஆர்பிலேருந்து என்னால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கான இந்த பேக்கை நான் ஆன்லைனில் புக் பண்ணி தருவேன். ரொம்ப வேல்யூபிளான பேக்கு. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.